ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன், தினப்பலன், நட்சத்திர பலன். நம்ம லக்னத்துக்கு சந்திரன் செல்லக்கூடிய பாதையில் என்னென்ன நட்சத்திரத்தின் வழியாக டெய்லி நகர்றாரு, அந்த நட்சத்திராதிபதிகள் என்ன பாவ தொடர்புகள் இருக்காங்க, அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். முதல் நாள் இது மார்ச் 19 டு மார்ச் 28, 10 நாட்களுக்கான பலன். முதல் நாள் புதன்கிழமை, மார்ச் 19, விசாகம் நட்சத்திரம். 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்குது. அந்த விருச்சிக ராசிக்கு 2 மணி 6 நிமிஷத்துக்கு தான் சந்திரன் மாறுறாரு. அது வரைக்கும் துலா ராசியில் சந்திரன் இருப்பார். இப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவனுடைய நட்சத்திரங்கிறதுனால இன்றைக்கி மகிழ்ச்சியை கொடுக்கும், உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும், எதிர்பார்த்த சில விஷயங்களெல்லாம் நடக்கும். சந்திரன் என்பது நமக்கு லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி சாரத்திலேயே குரு இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். அப்பேற்பட்ட குரு உபநட்சத்திரமாக கேதுவை வச்சுருக்கார். அப்போ அந்த கேது நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால, 3ஆம் இடமும் நமக்கு உறவு சார்ந்த விஷயத்துக்கு நன்மையை தரக்கூடிய ஸ்தானம்தான். அப்போ இது நமக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கும், உறவுகளை பலப்படுத்த உதவும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கமிஷன் தொழில், நல்ல ஒரு அறிவை பயன்படுத்தி இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவர் சொல்லித்தர இன்ஸ்டிடியூஷன்ஸு இதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். மெயினாக கன்சல்ட்டிங் நல்லாயிருக்கும். ஞான மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி சிறப்பை தரும். குருங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம். அப்போ நமக்கு ஒரு தெய்வீக உணர்வு, அருள் பலப்படுறதை இன்றைக்கி காட்டுது. மார்ச் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் சனியை போல் செயல்படுறார். இப்போ நமக்கு அட்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கிறது நல்லது. ஏன்னா குரு நமக்கு லாபத்தில் இருக்கிறதுனால நல்லது. அதே மாதிரி உபநட்சத்திரம் சூரியனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள், உறவுகள் இதெல்லாமே நலமாக இருக்கும். அனைத்து விதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். எல்லா தொழிலுக்குமே சிறப்பாக இருக்கும். மார்ச் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 9ஆம் இடத்துல மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருந்து, ராகுவுமே 9இல் இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல பலன்கள் தான். கோவில் காரியங்கள், வெளியூர் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுறது, கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க, ஐடி லைனு, கமிஷன் லைனு, அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளை இன்றைக்கி தரக்கூடிய நல்ல நாள். கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். நமக்கு புதன் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக நம்ம ஜனனஜாதத்தில் வந்திருந்தால் இன்றைக்கி புது காரியங்களை தவிர்க்கும். மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை, மூல நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் கேதுவை போல் செயல்படுறாரு. கேது 3ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கின்னு நம்ம முன்னெடுக்கிற சில காரியங்களில் தடைகள் ஏற்படும். ஒருத்தரை சந்திக்கிறதாக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அல்லது ஒரு சிறு பிரயாணம் போகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும். அதனால் அந்த விஷயங்களை தவிர்த்துருங்க, ஈடுபடுறதை தவிர்த்துருங்க. ரொட்டீன் ஒர்க்கு, ஒரு உற்பத்தி சார்ந்தது, ஒரு ட்ரேடிங் சார்ந்தது, ஒரு கஷ்டப்படுறது, ஜாப் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் சாதகமாக போயிட்டுருக்கும். பட் உழைப்புக்கு நல்லா இருக்கிற அதே நேரத்தில் உறவுக்கு நல்லா இருக்காதுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். மார்ச் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் சனியினுடைய நட்சத்திரத்துலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலையும் மீனராசியில் இருக்கிறனால பாக்கியஸ்தானத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு உறவுகள் சார்ந்து நல்லாயிருக்கும். ஐடி லைனு, படிப்பு, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மார்ச் 24 திங்கட்கிழமை, உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம்.
மகர ராசியில் சந்திரன் சூரியனை போல் செயல்படுறாரு. மீனராசியில் உள்ள சூரியனும் சுக்கிரனுடைய சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இந்த சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அதனால் கொஞ்சம் அப்பா மகன் உறவு, படிப்பு சம்மந்தப்பட்டதில், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதில் இதெல்லாம் கொஞ்சம் தடைகள். ஒரு பிரயாணம் போகலான்னு நினச்சிருப்போம், போக முடியாது. ரொம்ப நம்ம அன்பாக பழகிட்டு இருப்போம், திடீர்னு வந்து ஒரு டென்ஷன், சின்ன சின்ன வாக்குவாதங்கள். ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாது, பார்த்துக்கணும். நம்ம ஜனனஜாதகப்படி சனியோ நமக்கு சூரியனோ 8-12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும். தொடர்பு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நார்மலாக போயிடும். அப்படி 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இந்த 2 கிரகம் வந்திருந்தால் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறுநாள் வந்து மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரனாகவே நம்ம லக்னாதிபதி இருக்கிறது மிகச்சிறப்பு. லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவும் சந்திரனாகவே இயங்குவார். மிகச்சிறப்பாக நல்ல நிகழ்வுகள் நடக்கும். குரு வந்து நமக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்டது, ஒரு இறை அருள் சம்மந்தப்பட்டது மற்றும் பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து புதிதாக நட்பு வட்டாரங்கள் இது சார்ந்தும் நல்லது பண்ணும். உடன்பிறப்புகள், மூத்த சகோதர வகையிலையும் நல்லது பண்ணும். சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். மார்ச் 26ஆம் தேதி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கும்பராசியில் இருக்கிற 2 பாதத்துக்கு சந்திரன் போகும்போது சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அட்டம சந்திரன் ஆகாது. ஞாபக மறதி, தூக்கம், தடைகள் இதெல்லாம் கொடுக்கும், தோல்விகள் கொடுக்கும். அதனால் பிரயாணம் பண்ணுறது, சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். செவ்வாய் வந்து நமக்கு 12ஆம் வீட்லேயே இருக்கார், விரயஸ்தானத்துலேயே இருக்கார். இப்போ செவ்வாய் குருவை போல் வேறு செயல்பட்டு சுக்கிரனை போல் வேறு செயல்படுறார். அதனால் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி வந்து அது தவிர்த்துரும், ஒன்றும் பாதிக்காது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், ஹெல்த்லேயும் கவனமாக இருந்துக்கணும். இந்த குருவும் சுக்கிரனும் லாபஸ்தானத்துலேயும் பாக்கியஸ்தானத்துலேயும் நமக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க, மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. ஆனால் உற்பத்தி சார்ந்த துறைக்கு இன்றைக்கி அவ்வளவு நல்லதில்லை. மார்ச் 27ஆம் தேதி வியாழக்கிழமை சதய நட்சத்திரம். இப்போ 8ல் சந்திரன் வந்துடுறாரு. 8ஆம் இடத்துல சந்திரன்னா நமக்கு புத்தி கெட்டு போகும், அல்லது நமக்கு ஞாபக மறதி, தூக்கம், அசதி, உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும். அதனால் சந்திரன் 8ல் போகும்போது புது காரியங்களை தவிர்த்துருங்க. இப்போ சதய நட்சத்திரங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் அதே போல் ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயுமே இருக்கிறதுனால இன்றைக்கி அறிவு சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம் சார்ந்த நல்ல உறவுகள் இதெல்லாம் சாதகமாக நடைபெறும். மறுநாள் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 4ஆம் பாதம் மட்டும் மீனராசியில் இருக்குது. அதுக்கு வந்து 4:47 சாயந்தரம் அங்கே போவார். அது வரைக்கும் 8ல் தான் இருப்பார் சந்திரன். குரு வேறு லாபஸ்தானத்தில். குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி எதிர்பார்க்காமல் திடீர்னு ஒரு உறவுகளால் மகிழ்ச்சி, திடீர் பண வரவு இதெல்லாம் கூட நல்லதாக நடக்கும். ஸோ ஜென்ரலாக நமக்கு ஜனன ஜாதகப்படி நமக்கு ஒரு குருங்கிறவர் வந்து கிடக்கூடாது. 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்தால் நமக்கு வந்து ஒரு இறையருள் கிடைக்கிறதுல ஒரு தடை, ஆன்மீக காரியங்களில் தடை, அதே மாதிரி சரியான ஒரு டீச்சிங், ஒரு ஞானம் இதையெல்லாம் அடைவதற்கு தடை இருக்குதுன்னு அர்த்தம். பட் அதே நேரத்தில் இது எல்லாமே திசா புத்தி வழியாக தான் செயல்படும். அதனால் நமக்கு என்ன திசை நடக்குது, நமக்கு என்ன பாவங்கள் இயங்குது, அந்த பாவங்களை இயக்கிற உபநட்சத்திரங்கள் ரீதியாக என்ன கிரகம் நமக்கு வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற முறையில் இந்த ஜோதிடத்தில் பயன்படுத்தலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.